மகாநதி சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படியோ காவேரி விஜயை வச்சு அப்பள கம்பெனிக்காக ஃபோட்டோ ஷூட் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முள்ளமாரித்தனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விஜய்க்கே தெரியாமல் இந்த ஃபோட்டோ ஷூட் நடக்க போகுதுன்னா பார்த்துக்க. ஃபோட்டோ ஷூட் நடக்கிறதெல்லாம் விஜய்க்கு தெரியும், ஆனால் நம்ம அப்பள கம்பெனிக்கு தான் மாடலாக ஆக போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வெளியில் தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மேலே பால்கனியிலேருந்து பார்க்குற ராகினி ஒரு பிளான் பண்ணி நம்ம காவேரி மேலே வேணும்னே அழுக்கு தண்ணியை பக்கெட்டில் எடுத்துக்கிட்டு மேலேருந்து தலையில் ஊற்றி விட்டுறாங்க. இதை ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் இருந்து யமுனாவும் நம்ம கங்காவும் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே கீழே இறங்கி ராகினி வேணும்னே காவேரியை வெறுப்பேற்றுற மாதிரி நீ நிற்கிறதே நான் பார்க்கவே இல்லை, தெரியாமல் ஊற்றிட்டேன் அப்படின்னு வேணும்னே காவேரியை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம யமுனாவும் கங்காவும் சும்மா இருப்பாங்களா? வேணும்னே துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிற போது அங்கே இருக்கிற அழுக்கு தண்ணியை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நான் ராகினி மேலே ஊற்றி விட்டுறாங்க. ஊற்றி விட்டுட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா நான் தெரியாமல் ஊற்றிட்டேன், நீ நிற்கிறதே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ராகினியை வெறுப்பேற்றுறாங்க. ஆக மொத்தத்தில் பதிலுக்கு பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ ராகினி இதெல்லாம் பார்த்துட்டு வெறுப்பாகி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம காவேரி பார்த்திங்கன்னா தன்னோட பிளானை வீட்டில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் தான் மாடலு, ஆனால் அவருக்கே அப்பன கம்பெனிக்கு தான் மாடலாக போகிறோம்னு தெரியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் காவேரியோட அம்மா இப்போவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு இல்லை நான் டிசைட் பண்ணிட்டேன், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பளத்தை மட்டும் பொறிச்சு எடுத்துக்கிட்டு வாங்க, நான் விஜயை வச்சு பாரு எப்படி ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தாத்தாக்கிட்டையும் தன்னோட பிளானை போயிட்டு நம்ம காவேரி சொல்லிடுறாங்க. விஜயும் அங்கே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிடுறாரு. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.